ஹாய். உலர் கொட்டைகள் விதைகள் வச்சு நாம் 3 டிஷ் பார்க்க போகிறோம். இது ஒரு 75 கிராம் பிடிக்கக்கூடிய கப்பு, சின்ன கப்பு. இதால் ஒரு பங்கு பாதாம் பருப்பு, அரை பங்கு முந்திரி பருப்பு, உடைச்ச முந்திரியை நான் எடுத்திருக்கேன். முழு முந்திரி கூட நீங்கள் எடுத்துக்கலாம். பிஸ்தா பருப்பு அரை பங்கு, அரை பங்குக்கு கொஞ்சம் கம்மி. வால்நட்டு ரொம்ப கம்மியாக தான் போடணும். இது சில நேரங்களில் கசப்பை கொண்டு வந்துடும். அதனால் 1/4 பங்கு பருப்பு, ஒரு 4 முழு பருப்பு போட்டுக்கலாம். வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலை 1/4 பங்கு. சூரியகாந்தி விதை. இந்த சூரியகாந்தி விதை ஒன்று சாப்பிட்டு பார்த்திங்கன்னா கசக்கக்கூடாது, ரொம்ப அருமையாக இருக்கும். 1/4 பங்கு. விலை கூட பாருங்களேன், இதில் ஃபைபர், புரோட்டீன் ரொம்ப ரிச்சாக இருக்குது. 125 ரூபா. இது பரங்கிக்காய் விதை. இந்த விதையும் நம்ம எடுத்துக்கிறோம். 1/4 பங்கு. இது 80 ரூபா. நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜுள்ள ஸ்டோர் பண்ணிடலாம். மிச்சத்தை அப்பப்போ ஒரு மாதத்துக்கு ஒரு தடவை அரைச்சிக்கலாம். கருப்பு எள்ளு 1/4 பங்கு. இப்போ சட்டியில் இதை ஒன்று ஒன்றா போட்டு எள்ளை முதல்ல படன்னு சவுண்டு வர்ற அளவுக்கு, இல்லை சவுண்டு வரலன்னா புகை கிளம்புனோன்னு கூட எடுத்துருங்க. இது கால்சியமும் இரும்பு சத்தும் இருக்கிறதால இது உடம்புக்கு, ஹீமோக்ளோபினுக்கும் நல்ல ஒரு உன்னதமான இது எள்ளு. வேர்க்கடலையும் நமக்கு நல்ல இம்யூனிட்டி பவரை தரும். நச்சுக்களை கூட வெளியேற்றும், குடல் நச்சுக்களை. இப்போ சூரியகாந்தி விதையும் ஒரு வாசம் வரும். அதாவது எண்ணெய் வெளியே வர்றதுக்குள்ளே டப் டப்புன்னு ஒரு சவுண்டு, வாசம் வரும். இந்த சூரியகாந்தி விதையும் எடுத்துடலாம். நல்ல அந்த மூட்டுகளுக்கு, நல்ல ஜவ்வுக்கெல்லாம் நல்ல ஒரு மோல்டிங் போல் தரக்கூடியது. இந்த சூரியகாந்தி விதை கிடச்சதுன்னா நீங்கள் வாங்கிக்கலாம். அதே போல் பரங்கி விதை. இதெல்லாமே நம்மளுக்கு நல்ல ஒரு எதிர்ப்பு சக்தியை கொடுக்கும். அந்த கட்டு, குடலில் இருக்கக்கூடிய பாக்டீரியாக்கள் எல்லாம், தேவையில்லாத பாக்டீரியாக்கள் எல்லாம் வெளியே தள்ளும். அதனால தான் நம்ம உலர்கொட்டைகளும் சீட்ஸும் சேர்த்து நம்ம செய்ய போகிறோம். வால்நட்டை ஒரு 4 பெரட்டி எடுத்துக்கலாம். எல்லாமே எண்ணெய் வித்து தான். லைட்டாக வறுபடும் போது கிறிஸ்பியாக இருக்கும். அடுத்தது பிஸ்தாவை போட்டுக்கிறோம். இதில் உப்பு பிஸ்தாக்களை நீங்கள் வாங்கக்கூடாது. ராவான உலர் பிஸ்தா, பச்சை பிஸ்தா தான் நீங்கள் வாங்குறீங்க. சால்ட்டட் பிஸ்தான்னு இருக்கும். அதை பார்த்து அதை அவாய்ட் பண்ணிடணும். ஒரு 30 செகண்ட் எல்லாமே வறுக்கிறேன். முந்திரியையும் ஒரு 30 செகண்ட் வறுத்துக்கலாம். முந்திரி ருசியையும் கொடுக்கும். இது நம்ம உடம்புக்கு தேவையான இம்யூனிட்டி பவரையுமே கொடுக்கும். அடுத்தது கடைசியாக பாதாம் பருப்பு போட்டு நல்லா அதில் ஒரு லைட்டான டாட்டு, கருப்பு டாட் இருக்கிறது போல் மெதுவாக, எல்லாமே இப்போ நம்ம சிம்மில் தான் பண்ணிகிட்ருக்கோம். ஒரு 10% அனலில் லைட்டான டாட் இருக்கும்போது எடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதனால் அப்படி எடுத்துக்கிறோம். இது எல்லாமே ஒரு நரன்னு நம்ம பொடி பண்ணிக்கிறோம். ஆறுன உடனே இதை மட்டும் முதல்ல மிக்ஸி ஜாரில் போட்டுடுறோம். சீட்ஸை மட்டும் மிக்ஸி ஜாரில் போட்டுடுறோம். குறைன்னு அரைச்சிக்கிறோம். ஏன்னா நாம் இதை அப்படியேவும் சாப்பிட போகிறோம். நீரிழிவு நோயாளிகள், குழந்தைகளுக்கு லட்டுவாகவும் பிடிக்க போகிறோம். அதனால் கொஞ்சம் குறைன்னு இப்படி கொஞ்சம் ஒன்றும் பாதியமாக உடச்சி, உடப்படாமல் நைஸாக இப்படி. அடுத்தது முதல்ல பாதாம் பருப்பை போட்டு அரைச்சி பார்க்குறேன். அது ரொம்ப நைஸாகுது. 1-2 அந்த கொட்டைகள் இருந்தது. அப்புறம் அதை நல்லா நான் சாப் பண்ணிட்டேன். அது ரொம்ப ஈஸியாகவே சாப் பண்ணலாம். இந்த மாதிரி கொட்டைகளை எடுத்து பாருங்கள், இப்படி கத்தியால் நறுக்குனிங்கன்னா நல்லா அழகாக கட் ஆயிடுது. இதையும் நம்ம சேர்த்துட்றோம். இப்போ இந்த வால்நட்டு, பிஸ்தா, முந்திரி 1-2 அரைச்சி சேர்த்துக்கிறோம். நல்லா கலந்து விடுறோம். இதில் இருக்க அந்த கொஞ்சம் பெரிய பீஸெல்லாம் எடுத்து அப்படி கட் பண்ணிக்கலாம். ஒரு அரை மணி நேரத்து வேலை தாங்க. ஆனால் 1 மாதத்துக்கு நீங்கள் சத்துள்ள ஆகாரத்தை குழந்தைங்க, பெரியவங்க
எல்லாத்துக்குமே நாம் கொடுக்கலாம். இதில் நான் பேரிச்சம்பழமும் உலர் திராட்சையும் நான் இதில் சேர்க்கல. ஏன்னா கிறிஸ்பியாக இருக்கும். நிறைய பேர்த்துக்கு அது பிடிக்க மாட்டேங்குதுங்கிறதுனால நம்ம இப்படி போய்க்கிறோம். இது நீரிழிவு நோயாளிகளுக்காக நம்ம இப்படி ராவா பவுடரை எடுத்து வச்சிடுறோம். சாப்பிட்டதுக்கப்புறம், அதாவது காலையில் சாப்பிட்டதுக்கப்புறம் மதியம் சாப்பிட்றதுக்கு இடைவேளையில் ஒரு 11 மணிக்கு நீங்கள் 1 டீஸ்பூன் அப்படியே நல்லா உமிழ்நீரோட பண்ணி சாப்பிட்லாம். நல்லா மொறுமொறுன்னு அருமையாகவே இருக்கும். சர்க்கரை நோய் இருக்கிற உங்களுக்கு சிறுநீரகத்தில் பிரச்சனை இருந்ததுன்னா, அதாவது பொட்டாசியம், யூரிக் ஆசிட்லாம் நிறைய இருந்ததுன்னா, கண்டிப்பாக உங்கள் டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் இந்த உலர்கொட்டை பொடியை நீங்கள் எடுக்கணும். நம் சமையலறை என்றும் உயிர்ப்போடு இருக்கட்டும்.